இன்று நடிகர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் நடித்த ஹோலோகாஸ்ட் என்ற திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு ஹோலோகாஸ்ட் போன்ற திரைப்படங்களை மூவிகளை பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஹோலோகாஸ்ட். முதலில் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு முன்பு தமிழ் சினிமா உலகில் திகில் படங்களுக்கென்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் எப்பொழுதுமே இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஹோலோகாஸ்ட் என்ற இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட முழுமையான திகில் நிறைந்த திரைப்படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு பெண், அவளுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமானுஷிய விடயங்கள், அந்த அமானுஷிய விடயங்களை மையமாக வைத்து ஒட்டுமொத்த கதையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த ஹோலோகாஸ்டுடைய மிக முக்கிய கதை கருவாகவும் கதை களமாகவும் இருக்கின்றது. மற்றபடி பிற திகில் படங்களில் வரக்கூடிய எல்லா அசைவுகளும் செய்கைகளும் இந்த திரைப்படத்திலும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, இந்த ஹோலோகாஸ்ட் திரைப்படம் எதை குறித்தது, எதை பற்றி பேசுகின்றது என்பதை பார்த்தோம். இந்த ஹோலோகாஸ்ட் தமிழ் சினிமா உலகில் புதியதா என்றால் இல்லை. நிச்சயமாக தமிழ் சினிமா உலகில் சினிமா தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை பல்வேறு விதமான ஹோலோகாஸ்ட் மூவிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படமும் தற்பொழுது வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹோலோகாஸ்ட் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் யார் என்றால் ஜெயகிருஷ்ணன், ஷர்மிளா, நந்தன், யுன்னி, தன்வி, வினோத், மிதுன் வெம்பலக்கல், பிரீத்தி, ஜினோ, நஸ்ரீன் என்ற நடிகர்கள் நடிகைகள் நடிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுதி இயக்குவது விஷ்ணு சந்திரன். பேனர் சட்டர் ஃப்ரேம் ப்ரொடக்ஷன் பை இப்னி மத்தேதில். மியூசிக் சியா மோகன் MM. சினிஃபோட்டோகிராஃபி விபின் ராஜ். எடிட்டர் கிரியேட்டிவ் டைரக்டர் தினு ஜாய் புதித்து. டான்ஸ் ஜியோகிராஃபி விஜித் வி சந்துரு. ப்ராஜெக்ட் டிசைனர் ஸ்ரீனிவாஸ் GD. மேக்கப் ராஜேஷ் நயாத்திகரா வினு சுகுமாரன். ஆர்ட் டைரக்டர் வினோஜ் பெல்ஸ்ரி. தமிழ் டைலாக் ரைட்டர் மனோஜ் குமார். பப்ளிசிட்டி டிசைனர் இந்திரா பிரபாகரன். PRO புவன் செல்வராஜ். சவுண்ட் டிசைனர் ராஜ்குமார் சேகர். சவுண்ட் மிக்சர் வடிவேலு. DI அண்ட் VFX SAD 69 ஸ்டுடியோ. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஈபின் பேபி. லயன் ப்ரொடியூசர் ரதீஷ் பட்டி மாட்டோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் தஞ்சய் குமார் சிவராஜ். சீஃப் அசோசியேட் டைரக்டர் ஆனந்த் S. அசோசியேட் டைரக்டர் அகில் பாபு மனோஜ்குமார் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த ஹோலோகாஸ்ட் திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். மேலும் மக்களுக்கு திரைப்படமாக வழங்கியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட எல்லோரும் மலையாளம் சார்ந்த சினிமா உலகில் இருப்பவர்கள் என்பது தெள்ளத்தெளிவாக தெரிகின்றது. மேலும் இது ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட திரைப்படமாக கூட இருக்கலாம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட திகில் நிறைந்த திரைப்படமாக இருப்பதால் திகில் நிறைந்த பல திரைப்படங்கள், உதாரணத்திற்கு சந்திரமுகி எல்லாம் வேறு ஒரு மொழியில் தயாராகி தமிழ் மொழியிலும் தயாராகி சரியான ஓட்டம் ஓடியது தமிழ் சினிமா உலகில் என்பது நமக்கு தெரியும். அதேபோன்று இந்த திகில் படமும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஈர்ப்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக பல நாட்கள் திரையரங்குகளில் ஓடும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபில்மாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த ஹோலோகாஸ்ட் என்ற இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் வெற்றி பெற தமிழா செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி, இதுபோன்று டீகோட் செய்யப்பட்ட காணொளிகள் உங்களுக்கு தினமும் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.